ராமராமா, வியாழக்கிழமை 25ஆம் தேதி பராபவ வருஷம் ஆனி மாதம் 11ஆம் தேதி ஏகாதசி திதி, சுவாதி நட்சத்திரம், ராத்திரி 7:37 வரை, பின்பு விசாகா நட்சத்திரம், சிவயோக, வணிஜகரணம், சர்வ ஏகாதசி. ராகுகாலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டகா கார்த்தால 6 to 7:30 வரை. உபவாசம் இருப்பவர்கள் அவசியம் தவிர்க்க வேண்டிய குணங்கள். உபவாசம் இருப்பவர்களை மற்றவர்கள் எப்படி அணுக வேண்டும்? உபவாசகா அப்படின்னா சமீபத்தில் வசிக்கிறது, இதுதான் உபவாசங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். டைரக்டாக சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உபவாசம்னு சொல்கிறோம். ஏன்னா நமது இந்திரியங்கள்லாம் கட்டுகளை அடங்கும். நிறைய அதுக்கு தீனி போட்டுட்டே இருந்தோம், சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஃப்ரீயாக எல்லா இடத்துலையும் சுற்றும். சாப்பிடாமல் இருந்தோம்னா இந்திரியங்களுடைய சக்தி கம்மியாகி ஒரு இடத்துல அது நிற்கும், சாம இருக்கும். அப்படிங்கிறதுனால உபவாசம் அப்படின்னு பட்னி இருக்கணும்னு. நான் உபவாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு கோபப்படக்கூடாது, கண்ணா அப்படின்னாலும் கத்தக்கூடாது. ஏகாதசி ஒரு நாளைக்கு உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டையே 2 ஆக்கி விடுறது. பட்னி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆஹா ஒன்று கத்தி பசி தாங்காமல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. பொறுத்துக்கிற சக்தி வேணும், பசியை தாங்கக்கூடிய சக்தி வேணும். இல்லைன்னா வளர்த்துக்கணும். அதை நமது மனசில் தான் இருக்குது. எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் நிர்ஜல உபவாசம் இருக்கா, இன்றைக்கும் தீர்த்தம் கூட சாப்பிடாம இருக்கா. ஏன்னா அவளுக்கு வயிறு இல்லையா, அவளுக்கு வேலை இல்லையா, எல்லாம் இருக்குது. அவளுக்கு பசிக்காதா? எப்படி பசிக்கும், கட்டாயம் பசிக்கும். பசிச்சு அந்த பசியை பொறுத்துக்கக்கூடியதான ஒரு பழக்கத்தை அவள் ஏற்படுத்தின்னு இருக்கா, அவ்வளவுதான். நாம் அதை ஏற்படுத்திக்க மாட்டேங்கிறோம். நம்மளாலையும் முடியும், ஆனால் அதை பழக்கப்படுத்திக்க மாட்டேங்கிறோம், அவ்வளவுதான். இப்போ என்ன சயின்ஸை டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறா, 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணுங்கோ, சாப்பிடாமல் இருங்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்படி இருந்தால் உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடியதான கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியில் போயிடும். வெளியில் போயிட்டும் சரீரம் ரீஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் அழுக்குக்கு மேலே அழுக்க உள்ளே போட்டுண்டே இருக்கேள் சாப்பிட்றேன் பெருவழின்னு, அதனால தான் பல வியாதிகள் வருது அப்படின்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறான். இதுதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்க. ஏகாதசியில் 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாரும் ஏகாதசியில் உபவாசம் இருங்கோ அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அதை நாம் கேட்டு நடந்துட்டோம்னா ரொம்ப ஸ்ரேயஸ் நம்மளுக்கு. முக்கியமாக கோபப்படக்கூடாது. இந்த உபவாசம் இருக்கிறவன் அன்னைக்கு முழுக்க கோபப்படக்கூடாது, யாரையும் கோச்சிக்கக்கூடாது. அதே மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. அதாவது கண்ணாம்னா எல்லாத்தையும் பார்க்கறது, ஏதோ டிவி பார்க்கறது, அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் விலகி ஒரு சுத்தனாக இருந்துட்டு அப்படி தெய்வ சிந்தனையோடு இருக்கணும். வீட்டில் ஒருத்தன் உபவாசம் இருக்கான் அப்படின்னா, சாப்பிடாமல் இருக்கான், ஏகாதசி உபவாசம் இருக்கணும், இல்லை பிரதோஷ உபவாசம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான், ஷஷ்டியில் உபவாசம் இருக்கணும்னு ஒரு ஆற்றுலேயே ஒரு பொம்மநாட்டி ஆசைப்படுறா அப்படின்னா, மற்றவர்கள் என்ன பண்ணுவா பொதுவான்னா கேலி பண்ணுவா. நீ என்ன பெருசாக என்ன உபவாசம் இருக்க, எல்லாம் ஆயிடுத்து, இனிமேல் இதுதான் பாக்கி அப்படின்லாம் என்னமோ பெரிய இப்பயே வயசு 60 ஆயிடுத்துன்னு நினைப்பு. இப்பயே சின்ன வயசுலேயே என்ன உபவாசங்கள்லாம் வேண்டியிருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு அவளை டிஸ்கரேஜ் பண்ணுறது, இது ரொம்ப தப்பு. முடிஞ்சால் அவளுக்கு உபகாரம் பண்ணணும். அவள் உபவாசம் பண்ணுறாள், உன்னால் முடியறதா, முடியலை, அவனோ அவளோ பண்ணுறோன்னு ஆசைப்படுறான். அப்போ அதுக்கு என்ன அனுகூலம் நம்மளால் பண்ண முடியுமோ பண்ணணுமே தவிர, அதை டிஸ்கரேஜ் பண்ணுறது, அதுக்கு பிரதிகூலம் பண்ணுறது, அவளோட சண்டை போடுறது, இது மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பாபத்தை கொடுக்கும். அவள் உபவாசத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் மகா பாபத்தை கொடுக்கும். அப்படி எல்லாம் பண்ணாமல் அவளுக்கு அனுகூலமாக நம்மளால் என்ன நடந்துக்க முடியுமோ அப்படி நடந்துக்கணும். ராமரா.